அதாவது வறுமை கோட்டுக்கு உட்பட்டு மிக பின்தங்கிய ஒரு நாடு எங்களுடைய நாடு. இந்த இலங்கையிலேயே மிக மிக பின்தங்கிய மாவட்டம் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் அதிலேயும் மிகவும் பின்தங்கி இருக்கிற இடம் எங்களுடைய ஒட்டு சுட்டான். கல்வி உதவிக்கு பணம் வழங்கி இருக்கிறேன், அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவுகளை பாதுகாக்கிறதுக்குரிய இதுகள் கோரிய போது குறிப்பாக ஷோகேஸ் கோரிய போது அது இந்த அறக்கட்டளையினர் தந்ததை இன்னைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். எனக்கு சைக்கிள் தந்து வழங்கி எங்களோட பிள்ளைகளுக்கு வழங்கின அனைவருக்கும் நான் மிக மிக நன்றி சொல்லுவேன். கோவிலே பொதுவாக பூஜை செய்வதும் புக்கை அவிப்பதும் மோடம் அவிப்பதும் என்று இல்லாமல் இந்த கோவில் மூலமாக அந்த கோவில் சுற்றாடலில் உள்ளவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலும் கல்வியிலும் முன்னேற வைக்க வேண்டியது எங்களுடைய பிரதான கடமை. ஆனால் இன்றைய நிலையிலே கோயில்கள் இந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக குறைவாக இருக்கிறது. சிறப்பாக கல்வியை கற்றமென்றால் நாங்கள் விரைவாக இந்த வறுமையிலிருந்து இலகுவாகவும் விரைவாகவும் இந்த வறுமையிலிருந்து மீள வரலாம். இந்த ஆன்மீக அறக்கட்டளை அமெரிக்காவில் தலைமையமாக கொண்டு இயங்குகிறது. இதை நாங்கள் வடபகுதி முழுக்கலும் இதன் கிளைகள் அமைத்து கொண்டு அதன் மூலமாக நாங்கள் இந்த மாணவர்களுக்கான கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கான உதவுக்கான ஒரு தொகையோ அல்லது அவர்களுக்கான உபகரணங்களை கொடுக்குறோம். இரண்டாவதாக கிட்னி நோயாளர்களையும் இனங்கண்டு அவர்களுக்கான அடிப்படை தேவைக்கான சிறிய ஒரு தொகையினையும் மற்ற வாழ்வாதார உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய முன்னெடுப்பு. இது ஆரம்பமாக முதல் நாங்கள் வட்டாப்பளை அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதே நிகழ்வொன்றை நிகழ்த்தினாங்கள். அடுத்ததாக இரண்டாவதாக இந்த இடத்துல நாங்கள் இதை செய்கிறோம். இதுதான் எங்களுடைய பணிக்கான திட்டங்கள். இதை மேலும் முன்னெடுத்து செல்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு ஆலயங்களுடைய நிர்வாகத்தினரை இதுக்குள்ள உள்வாங்கி இருக்கிறோம். அதன்படி இன்றைய நிகழ்வு இலங்கை நான் நினைக்கிறேன் ஒரு 14 நாட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது வறுமை கோட்டுக்கு உட்பட்டு மிக பின்தங்கிய ஒரு நாடு எங்களுடைய நாடு. இந்த இலங்கையிலேயே மிக மிக பின்தங்கிய மாவட்டம் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் அதிலேயும் மிகவும் பின்தங்கி இருக்கிற இடம் எங்களுடைய ஒட்டு சுட்டான். பெரிய பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற போது மிகவும் கவலைக்குரிய விடயம். அந்த பின்தங்கிய மாவட்டத்தில் தான் போரினுடைய கடுமையான தாக்கங்களும் இருந்தது. அப்போ ஏற்கனவே பின்தங்கின எங்களுக்கு பலத்த அடியாக அந்த போர் நிகழ்வுகள் அமைந்தது. இந்த கோவில் வீதியிலேயே எத்தனையோ செல் விழுந்தது. இந்த கேணி இப்படி இல்லை, அப்போ உடைஞ்சு தூளாக கிடந்து எத்தனையோ பேர் இறந்து இருக்கிறார். சரி, இதெல்லாம் முடிந்து இப்பொழுது என்னுடைய வயதுக்கு சொல்கிறேன், அப்போது கல்வீடுகள் எங்கேயாவது 2 அல்லது 3 தேடி பிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஓலை வீடுகளை தேடி பிடிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பாராட்டுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் இவர்கள் போன்ற எங்களுடைய பிரதேச செயலாளர் போன்ற மிக முனைப்போடு நேர்மையாக வேகமாக அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்ற வகை கூறக்கூடிய முறையிலே இயங்குகின்ற
எமது உத்தியோகத்தர்கள் தான் என்றால் மிகையாகாது. இது எவ்வாறாயினும் இந்த உதவியை வழங்குவது, இந்த பிரதேசத்துக்கு தேடி வந்து நீங்கள் வழங்குவது மிக சிறப்பான ஒரு விடயம். ஆனால் இங்கேயும் சில விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு கதை, உண்மை கதை. ஒரு பெண், அவருக்கு கணவன் இல்லை, ஒரு ஆண்மகன் மிக கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நானும் சேர்ந்து பணம் ஒதுக்கி கொண்டிருந்தேன். பாராக்கட்டையெல்லாம் கேட்குறேன். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, சார் உங்களுக்கு காசு வேணுமா, இந்த லேடியோட பேரை சொல்லி 5 வித வட்டி கொடுக்குறா சார். உண்மை சம்பவம், பொய் சொல்லவில்லை. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு தெரிகின்ற அன்பளிப்புகள் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிற, அதாவது வீண் விரயமாக்கப்படுகின்றன. சில பிள்ளையிடம் கொடுக்கிற பணம் தகப்பனாலே பறிக்கப்பட்டு நேர சொன்னா தண்ணி அடிக்கிறார், மோசம். ஆகவே இங்கே யாருக்கு பாத்திரம் அறிஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். எப்படி அறிகிறதுன்னு பெரிய பிரச்சனையா இருக்கு. பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் சமுத்தியில் இன்றைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதனால தான் எங்களுடைய இலங்கை அபிவிருத்தி 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 என்று இருக்க அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுதில்லை. ஆகவே நான் இப்ப அதிகம் கதைக்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த அன்பளிப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி, முக்கியமாக கல்வியில் உயர வேண்டும். நீங்கள் இங்கே வழங்கப்படுகின்ற அனைத்துமே கல்விக்கானது. கல்வியில நீங்கள் உயர்ந்தால் ஏனைய எல்லாமே தானாகவே உயரும் என்று கூறி, அடுத்த நிகழ்வாக எமது பிரதேச செயலாளர் அவர்களை சிறு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதலாவதாக நான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சு சிவஜோகர் சுவாமி அறக்கட்டளை சார்பாக இங்கே வருகை தந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்வந்த இந்த சிவஜோகர் அறக்கட்டளையை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும், அந்த அறக்கட்டளையுடைய ஸ்தாபகர்கள், அதனுடைய நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கிடைக்கிற ஐயா சொன்னார், எங்கள்ட முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் பிரதேசத்தின் வறுமை தொடர்பான நிலைப்பாட்டை விளங்கப்படுத்தியிருந்தார். இப்போ இந்த வறுமையிலிருந்து நாங்கள் வாரத்துக்கு எங்களுக்கு இருக்கிற இலகுவான வழி கல்வி. நாங்கள் சிறப்பாக கல்வியை கற்றமென்றால் நாங்கள் விரைவாக இந்த வறுமையிலிருந்து இலகுவாகவும் விரைவாகவும் இந்த வறுமையிலிருந்து மீள வரலாம். ஆகவே கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்கு முன்வந்த சிவஜோகர் அறக்கட்டளை சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகள். ரைட். இப்போ நாங்கள் வெவ்வேறு வேலை திட்டங்களூடாக, அரசாங்கத்தினூடாகவும், இப்படி பொதுமக்களுடைய இல்லை சில அறக்கட்டளையோட உதவியூடாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் பல்வேறுபட்ட உதவிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு வாரோம். ஆகவே அதை பெற்றுக்கொள்கின்ற விசேடமாக மாணவர்கள், நீங்கள் கல்வியை மட்டும் முன்னுரிமை கொடுத்து கல்வியை சிறப்பாக கற்று நீங்கள் முன்னேறதான் நீங்கள் இவர்களுக்கு எங்களுக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும். நாங்கள் தாரதை படித்து நீங்கள் நல்லா இருக்கிறது தான் எங்களுடைய எல்லார்ட்டும் நோக்கமும். சரியா? ஆகவே சிறந்த முறையில் படியுங்கோ. தொடர்ச்சியாக நாங்களும் எங்களால் இயன்றவரை செய்வோம். மற்றது புலம்பெயர்லையும் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் ஆக்களும் சரி, இங்கே இருக்கிற பொதுமக்களும் சரி, சேவை உணர்வோடு இருக்கிறவர்கள் தொடர்ந்து இப்படியான உதவிகளை செய்வார்கள். அவர்களோடு நாங்களும் இணைந்து சேர்ந்து வேலை செய்வதற்கு ஆவலோடு இருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வை இன்றைக்கு இங்கே நடாத்துறதுக்கு இடம் கொடுத்த இந்த சிவங்கோயில் ஐயா அவர்களையும், இங்கே வருகை தந்து நீங்கள் எங்களுடைய பிரதேசத்தை தெரிவு செய்து இந்த உதவி திட்டங்களை வழங்குறதுக்கு முன்வந்த அறக்கட்டளையை சேர்ந்தவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த அறக்கட்டளையின் ஊடாக வறிய மாணவர்களுக்கான இங்கு சைக்கிள்கள் மற்றும் பரிசு, அதாவது புத்தகங்கள், அதாவது கல்விக்குரிய பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. எமது பிரதேச செயலகத்தின் ஊடாகவும் நாம் இப்போது ஒரு விசேட திட்டம் ஒன்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த 27 பிரதேச செயலர், அதாவது கிராம சேவர் பிரிவுகள் இருக்கிறது. அங்கு இருக்கின்ற
பாடசாலைக்கு ஒழுங்காக செல்லாத, அதாவது வரவு ஒழுங்கினமான அல்லது பாடசாலையில் இருந்து விடை விலகி இருக்கின்ற பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத மாணவர்களை இனங்கண்டு அவர்களுடைய வீடுகளுக்கே நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்களை பல குழுக்களாக மாற்றி அனுப்பியிருக்கிறோம். ஆகவே அந்த தகவல்களை நாங்கள் பாடசாலைகளோடு இணைந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதால வரவு ஒழுங்கினமான மாணவர்களை இப்போ நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பிக்கல. நாங்கள் இப்போ பிறப்பு சான்றிதழும் உண்மையாக கவலை இனம் அல்லது அவர்கள் செய்யாததுனால நாங்கள் நேரடியாக போய் எங்களோட பிரதேச செயலம் கூட செய்து கொண்டு போகிறோம். அவ்வாறான உதவிகளை நாங்கள் இந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் செய்து கொண்டு வரைக்குள்ள அதில் ஒரு நிகழ்வாக இது எங்களோட மாணவர்களுக்கு இந்த அறக்கட்டளையினால் செய்யப்படுகின்ற உதவி மேலும் மேலும் அந்த செயற்பாட்டுக்கு ஒரு உறுதுணையாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உதவிகளை பெற்றுகின்ற இந்த மாணவர்கள் இந்த உங்களுடைய வேலை கல்வியில முன்னேறது தான். உண்மையாக சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம்னால் முல்லைத்தீவு ஒரு வறுமையான மாவட்டம். எங்களுடைய இறுதியான டேட்டாவும் அதுதான் சொல்லுது, மிக வறுமையான மாவட்டம். போரினுடைய வடுக்கள் பல, அதாவது போரினால பாதிக்கப்பட்ட மாவட்டம். அதே போல சிறுநீரக நோய் போன்ற பல நோய்களால் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். ஆனாலும் தீர்வு எது என்றால் எங்களுடைய கல்வியில நாங்கள் இருக்கிற முன்னேற்றம் தான் இந்த வறுமைக்கு தீர்வாக இருக்குமே ஒழிய வேறு எதுவுமாக இருக்காது. ஆகவே இங்க இருக்கிற மாணவர்கள் என்ன என்றால், உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த உபகரணங்கள் சைக்கிள்களை உங்களுக்கு ஏதோ விதத்துல உங்களோட கல்விக்கு உதவ போது அதன் அடிப்படையில் நீங்கள் ஒழுங்காக பாடசாலை சென்று உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை பெற்று எதிர்காலத்தில் நீங்கள் மிக உயரிய பதவிகளை பெற்று உங்களோட குடும்பங்களில் முன்னேற்றி நீங்களும் முன்னேறணும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்திருக்கின்ற சிவஜோகர் அறக்கட்டளைக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து. நீரகம் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த வரையிலே இங்கே நாங்கள் வருகிற நீர் வந்து கல்லூரல் தண்ணின்னு சொல்வார்கள். கல்லிலே குடைந்தெடுக்கும் போது கல்லின் இடுக்குகளில் இருக்கிற நீர் அதில் கரைந்திருக்கிற உப்புகளோடு கலந்த நீரைத்தான் அருந்துகிறோம். அது இப்படியான வறண்ட நேரத்தில் இந்த கல்லூரல்ல வர உப்புக்கள் கல்சியம் மெங்கனீஸ் போன்றவை, அதாவது வண்டியில மெங்கனீஸ் கூட. இப்ப யாழ்ப்பாணத்தில் கல்சியம் கூட, இங்க கல்சியத்தை விட வேற உப்புகளும் இருக்கு. அப்ப இங்க வந்து நீங்கள் கோடை காலத்துல போதிய அளவு நீர் அருந்தாவிட்டா அது சுட வச்சு ஆற வச்சு குடிக்கணும். ஏன் சுட வச்சு ஆற வச்சு குடிக்கணும் என்றால் அதில் இருக்கிற கல்சியம் பைகார்பனேட் ஒன்று இருக்கு. அது சுட வைக்க கல்சியம் கார்பனேட்டாக மாறும். கல்சியம் கார்பனேட்டு தான் அந்த உங்களோட பாத்திரங்களில் படுகிறது. அந்த கல்சியம் பைகார்பனேட்டை நாங்கள் தண்ணீரை குடிக்க தெரியாது. அதை அப்படியே எங்களோட உடம்புக்குள்ள போய் கல்சியம் கார்பனேட்டாக கருங்கல் மாதிரி வரும். அது கிட்னியில போய் வந்தது என்றால் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்போ பின்போ கிட்னியில கல் ஏற்பட்டால் ஏற்படுற வேதனை வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க மாட்டீர்கள். அது மட்டுமில்லை, கிட்னி வேலை செய்யாம போடும். ஆகவே ஒரு ஆலோசனை, அதுவும் கோடை காலங்களில் போதிய அளவு நீர், அதுவும் சுட வச்சு ஆற வச்ச நீர் அருகுங்கோ. இன்றைய யோர் சுவாமி அறக்கட்டளையின் இன்றைய பொட்டி சுட்டா நிகழ்வுக்காக 5 சைக்கிள்களுக்காக 2 லட்சத்துக்கான பெறுமதியான 5 சைக்கிள்களும் 2 வாழ்வாதாரத்துக்கு ஆடு வாங்கி கொடுப்பதற்கான 90,000 ரூபாயும் 500 மாணவர்களுக்கான எழுது புத்தகம் என நோட்புக்கும், அடுத்ததாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாதாந்த கொடுப்பனவாக ஆரம்ப கொடுப்பனவாக 9,000 ரூபாயும் மாதம் 3,000 படி 3 மாதத்துக்கான ஆரம்ப கொடுப்பனவு 9,000ம் 3 நோயாளிகளுக்காக 30,000 ரூபாயும், மற்றது இந்த வாகன செலவுகள் மற்ற இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து 4,10,000க்கான 10,000 ரூபாய் பெறுமதியான இந்த நிகழ்வுக்காக நாங்கள் இந்த அறக்கட்டளை ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை வந்து நடத்தி கொடுத்த ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர்களுக்கும் உதவி செயலாளர்களுக்கும், மற்றது கிராம சேவையாளர், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், மாணவர்கள், இந்த நிகழ்வை இங்கே ஒழுங்குபடுத்தி கொடுத்த கருணாயி அவர்களுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் எங்களுடைய
மனமார்ந்த நன்றிகளை அனைவருக்கும் வணக்கம். நான் நீண்ட நாள் எனது பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்றதுக்கு சைக்கிள் இல்லாமல் சரியான வறுமையின் காரணத்தால் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்தவன். ஆனால் அதே நேரம் இந்த உதவியை எனக்கு சைக்கிள் தந்து வழங்கி எங்களோட பிள்ளைகளுக்கு வழங்கின அனைவருக்கும் நான் மிக மிக நன்றி சொல்கிறேன். என் பெயர் ரத்னசிங்கன் ரோஜினி. நான் பாடசாலையில் சிற்றுண்டி சாலை வச்சிருக்கிறேன். உணவுகளை பாதுகாக்கிறதுக்குரிய இதுகள் கோரிய போது ஷோகேஸ், குறிப்பாக ஷோகேஸ் கோரிய போது அதை இந்த அறக்கட்டளையினர் தந்ததை இன்னைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நான் ரஜீவன் காயத்ரி. நான் ஒட்டுசுட்டான் கட்சிலை முறையில் வசித்து வாரன். இந்த பிள்ளைகளுக்கு நிதி உதவி வழங்கின அறக்கட்டளை அவைகளுக்கு நன்றியை நான் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி உதவிக்கு பணம் வழங்கியிருக்கிறேன், அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.